மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி 2023 துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? இனி வரும் காலகட்டங்களில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். துலாம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட சித்திரை 3, 4 பாதங்களையும், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களையும், விசாகம் 1, 2, 3 பாதங்களையும் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, வீழ்வதெல்லாம் எழுவதற்காகவே என்று நம்பும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்களை அருவி நீர் போல் அதிர்ந்து பேசாமல் பனி நீர் போல் பணிந்து பாசமாக பேசி காரியங்களை சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிக்கும் திறனையும், தர்மம் நியாயத்தின் பக்கம் நின்று நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கள் தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனோபக்குவத்தை உடைய இந்த துலாம் ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 வருடம் முதல் 2026 மார்ச் 7ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் நல்லதே நடக்கும், யோக பலன்கள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அமர்வதால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தைகளுக்கு மொட்டை போடுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு அவரவர் கற்ற கல்விக்கு ஏற்றார் போல வேலை கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் சனி அமர்வதால் பிள்ளைகள் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். அவர்களை மிரட்டி உரட்டி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். சில நேரங்களில் உள் மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த பஞ்சம சனி நடக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்கள் அதிகமாக யோகம் தியானம் மூலம் நீங்கள் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துவது சால சிறந்தது. ஏன்னா பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் காது கொடுத்து கேளாமலும் கண்ணால் பார்க்காமலும் இருப்பது நல்லது. உடல் வலிமை அடைவீர்கள். தாய்மாமன் அத்தை வகையில் அலைச்சல்கள் இருக்கும். புதிய சொத்து வாங்குவீர்கள், புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள், புதிய வீடு கட்டுவீர்கள் அல்லது கட்டிய வீட்டை வாங்குவீர்கள். இவை எல்லாமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற இந்த 2.5 ஆண்டுகள் பஞ்சம சனி காலங்களில் ஒரு பொன்னான காலமாக அமையும். சனி பகவானுடைய பார்வை பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. சில நேரங்களில் உங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். கண்களை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. கண்ணின் பார்வை குறைபாடு இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாக பழகுங்கள். உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்ட விஷயங்களை அவரிடங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். அதே நேரத்துல அனாவசியமாக யாருக்கும் எந்த விதமான உறுதிமொழிகளும் தர வேண்டாம். ஏன்னா ஒருவேளை உறுதிமொழிகள் கொடுத்து விட்டால் அவை
நிறைவேறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் உங்கள் வீட்டின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவியினுடைய உடல்நிலையை கவனத்தில் கையாளுங்கள். அவங்களுடைய மனைவியுடன் வீண் விவாதங்களை தவிருங்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். சரிசகமாக பிரித்து கொண்டு வேலைகளை செய்வதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டும். பிரச்சனைகள் என்று பல நேரங்களில் வருவது உண்டு. அதனை நாம் அதிகம் பேசாமல் இருப்பதும் நன்று. அதனால லாப வீட்டை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் மூலமாக பண வரவு வரும், அல்லது எல்ஐசி மூலமாக பணம் வரும், இல்லது லாட்டரி மூலமாக திடீர் யோகங்கள் கைகூடி வரும். திடீர் பணம், திடீர் புதையல் கிடைக்கும். சனி பகவானுடைய இந்த நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, உங்களுடைய தானாதிபதியும் சப்தமாதிபதியும் செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் மேல் செல்வதால் இந்த துலாம் ராசி நேயர்கள் திடீர் பணவரவு உண்டு. அரசு அதிகாரிகள் அரசு மூலமாக உதவி கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனை இன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இன்றுனா இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டு காலங்களில் கண்டிப்பாக நிறைவேறும். சனி பகவான் 2024 முதல் மார்ச் 2025 வரை ராகு பகவானின் சதய நட்சத்திர காலில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். சொத்து வாங்குவது, விற்பது, இந்த தடைகள் நீங்கும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மாறும். வீடு களை கட்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இருமொழி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹிந்தி, தெலுங்கு பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உங்கள் 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உள்ள காலகட்டங்களில் முயற்சிகள் பலிதமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கீட்டும். உடல்நிலை சீராகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதர வழிகளில் நன்மைகள் உண்டாகும். இளைய சகோதரத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் என்றாலும் கூட விபத்து, வீண் விவாதம், சந்தேகம், இளந்தெரியாத கவலைகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிர்ப்புகள், வீண் பலிகள் வந்து செல்லும். மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் கை ஓங்கும். கணவன் உங்களிடம் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மாமனார் மாமியார் உங்களை பெருமை பேசுவார்கள். அலுவலகங்கள் செல்லும் பெண்கள் வேலை சுமை, மன உளைச்சல் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் தரும். கனவு தொல்லை, தூக்கமின்மை வரக்கூடும். நாட்டமில்லாமல் இருந்து வந்த உயர்கல்வி இனி ஆர்வம் பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை, ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பழைய சரக்குகளை வித்துருவாங்க. புது சரக்குகளுக்கு ஆர்டர் கிடைக்கும். அவை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்கள் ரசனைகளை புரிந்து கொண்டு கொள்முதல் செய்வார்கள். கூட்டு தொழில் இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். விளம்பரங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தொழில் நிவர்த்தி அடையும், தொழில் விருத்தி அடையும், தொழில் மூலம் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்துல புரோகிதர்கள், அதாவது புரோக்கர் வேலை செய்யக்கூடியவங்க, ஏஜென்சி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி நிறுவனங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். அதாவது டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய தொழில்கள்ல இருந்து மாற்றங்கள் உண்டு. சம்பளங்கள் அதிகரிக்கும். இந்த கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு
இந்த காலம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் ஊதியம் குறைவாக இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பெயர்ச்சினால குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருந்து விடுபடுவதுடன் வெளி வட்டாரங்களுடைய செல்வாக்கை பெறுவதாக நினைத்து எதிலும் ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு முன்பு உள்ள பஞ்ச வடிவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுச நட்சத்திர நடைபெறக்கூடிய அந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்தோடு சென்று வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலமாகவும், அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புண்ணிய சனி காலம் என்பதால், பஞ்சம சனி காலம் என்பதாலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆகியோரை தினந்தோறும் வழிபட்டு வருவதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.